எசேக்கியா ராஜாவின் கதை. முழுமையான விவரம். ஹெசெக்கியா. எசேக்கியா யூதாவின் மிகச்சிறந்த, தேவனைப் பயப்படுகிற ராஜாக்களில் ஒருவராக இருந்தார். அவர் செய்த செயல்கள் தேவனுக்குப் பிரியமானவை. நல்ல ராஜாவாக ஆரம்பித்தார். எசேக்கியா தன் தந்தையான ஆகாஸ் பிறகு ராஜாவானார். ஆகாஸ் தேவனை விட்டுவிட்டு விக்கிரகங்களை வணங்கினார். ஆனால் எசேக்கியா தேவனை முழு மனதுடன் நம்பினார். நீதியாக நடந்தார். மக்களை மீண்டும் தேவனிடம் திருப்ப முயன்றார். தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார். அந்த காலத்தில் எருசலேம் உள்ள தேவாலயம் மூடப்பட்டு அசுத்தமாக இருந்தது. எசேக்கியா தேவாலய கதவுகளைத் திறக்கச் செய்தார். ஆசாரியர்களையும் லேவியர்களையும் அழைத்து சுத்தப்படுத்தச் செய்தார். மக்களை உண்மையான தேவனை வணங்க அழைத்தார். மேலும் மக்கள் தவறாக வணங்கிய பித்தளைப் பாம்பையும் உடைத்தார். பாஸ்கா திருவிழா கொண்டாடப்பட்டது. எசேக்கியா மக்களிடம் கூறினார், நாம் மீண்டும் தேவனிடம் திரும்ப வேண்டும். அதனால் பாஸோவர் திருவிழா கொண்டாடப்பட்டது. பலர் மனந்திரும்பி தேவனைத் தேடினர். தேசத்தில் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் வந்தது. அசீரியர் தாக்குதல். ஒருநாள் சக்திவாய்ந்த ராஜா சென்னகெரிப் தனது படையுடன் யூதாவைத் தாக்க வந்தான். அவன் எருசலேமைக் கிண்டல் செய்தான். உங்கள் தேவன் உங்களைக் காப்பாற்ற முடியாது என்று சொன்னான். மக்கள் பயந்தார்கள். எசேக்கியாவின் ஜெபம். அப்போது எசேக்கியா தேவனிடம் ஜெபித்தார். தன் கவலைகளை தேவனிடம் ஒப்படைத்தார். தேவனுடைய தீர்க்கதரிசியான ஏசாயா அவருக்கு தைரியம் அளித்தார். தேவனின் அதிசயம். அந்த இரவு தேவன் ஒரு அதிசயம் செய்தார். 18:000 அசீரிய படைவீரர்கள் அழிந்தனர். போரே இல்லாமல் எருசலேம் காப்பாற்றப்பட்டது. இது தேவன் தன் மக்களை காப்பாற்றும் சக்தியை காட்டியது. நோயும் குணமாவதும். பின்னர் எசேக்கியா கடுமையாக நோயுற்றார். ஏசாயா அவரிடம், நீ மரிக்கப் போகிறாய் என்று சொன்னார். அப்போது எசேக்கியா அழுது ஜெபித்தார். தேவனை நாடினார். தேவன் அவரது ஜெபத்தை கேட்டார். அவருக்கு மேலும் 15 ஆண்டுகள் வாழ்க்கை கொடுத்தார். ஒரு அடையாளமாக சூரிய நிழல் பின்னால் சென்றது. அதிசயம். பெருமை காரணமான தவறு. பிறகு பாபிலோன் நாட்டிலிருந்து சிலர் வந்தார்கள். எசேக்கியா தன் செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் காட்டினார். பெருமை கொண்டார். இதனால் ஏசாயா எச்சரித்தார், ஒருநாள் இவை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்படும். வாழ்க்கையின் முடிவு. எசேக்கியா பல நல்ல காரியங்களை செய்தாலும் சில சமயங்களில் தவறு செய்தார். ஆனால் அவர் தேவனை நேசித்தார். ஜெபத்தில் உறுதியானவர். இந்தக் கதையிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள். தேவனை நம்பினால் அவர் காப்பார். ஜெபம் சக்தி வாய்ந்தது. தேவன் நோயையும் குணமாக்க முடியும். பெருமை ஆபத்தானது. இறுதிவரை தேவனை நாட வேண்டும். நீங்கள் விரும்பினால் இந்தக் கதைக்கு